இந்த வீடியோவில் நம்ம எப்படி SQL சர்வர் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, SQL சர்வர் இன்ஸ்டாலேஷனுக்கு குரோம் இல்லை எட்ஜ் ப்ரௌசரில் போயிட்டு SQL சர்வர் டவுன்லோட் போட்டால் போதும். ஓகே, SQL சர்வர் டவுன்லோட்ஸ் போட்டோன்னா எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் காட்டுதான், இதை கிளிக் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எனக்கு ரெண்டு இது காட்டும். ஓகேவா, ஸோ எனக்கு ஒன்று எக்ஸ்பிரஸ்னு ஒன்று காட்டும், இன்னொன்று டெவலப்பர் எடிஷன்ஸ் காட்டும். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெவலப்மெண்ட் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுன்றதுனால நம்ம SQL சர்வர் எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது டவுன்லோட் கொடுத்துட்டு எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சா, இது இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். இப்போ எஸ் கொடுத்துட்டு நார்மலாக நம்ம பேசிக் மட்டும் செட் பண்ணிக்கலாம். ஓகே, பேசிக் கொடுத்துட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு அக்செப்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா. ஸோ எனக்கு இங்கே இன்ஸ்டால் கொடுத்துட்டு ஸோ இன்ஸ்டாலேஷன் ஆகிடும். ஓகே, ஸோ இன்ஸ்டாலேஷன் ஆகிடும். இன்ஸ்டாலேஷன் ஆகிட்ட பிறகு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொன்று ஒன்று டவுன்லோட் பண்ணணும். SSMSன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, ஸோ அதுவுமே இன்ஸ்டால் பண்ணணும், அதை கொடுத்துடலாம். ஓகேவா, கொடுத்த உடனே எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே காட்டும் டவுன்லோட் SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு இதை டவுன்லோட் ஆகிடுச்சா, ஸோ இதை ஓப்பன் பண்ணலாம். டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகேவா எஸ் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்கணும். ஓகேவா, இப்போ SSMS இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இன்ஸ்டாலேஷன் ஆகிட்ட பிறகு எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். ஓகேவா, SSMSல ASNs வேணுமா, இல்லை பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் வேணுமா, கோர் டூல்ஸ், டேட்டா பேஸ், ஸோ இதெல்லாம் வேணுமான்றது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எனக்கு எதுவுமே சேஞ்சஸ் தேவையில்லை. ஓகேவா, ஸோ அதனால் நான் ஜஸ்ட்டு வந்துட்டு இன்ஸ்டால் கொடுத்தோம்னா இன்ஸ்டால் பண்ணிடலாம். இஃப் அட் ஆல் உங்களுக்கு வேணும்னா நான் வெறும் ASNs வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ASNஸும் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ எனக்கு மூணுமே டவுன்லோட் ஆகிறதுக்காக இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஓகே, இப்போ எனக்கு அது இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்ஸ்டாலேஷன் ஆகிட்ட பிறகு இங்கே லான்ச்னு ஒரு பட்டன் இருக்கா, ஸோ இது கொடுக்கணும். ஓகே, லான்ச் கிளிக் பண்ண பிறகு எனக்கு லான்ச் ஆகிடும். இப்போ வரைக்கும் எனக்கு அக்கௌண்ட் எதுவுமே நான் ஆட் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதனால நான் ஸ்கிப் பண்ண ஆட் அக்கௌண்ட்ஸ் லேட்டர்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இங்கே ஓப்பன் ஆகிடும். இது GitHub நம்ம ஓப்பன் பண்ணல, அதுதான் எனக்கு. இன்கேஸ் GitHubல நீங்கள் எதனா யூஸ் பண்ணிக்கணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதே அசிஸ்டன்ஸ் மாதிரி. இப்போது சர்வர் நேம் என்ன கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டமில் போயிட்டு சிஸ்டம் இன்ஃபர்மேஷன்ஸ் டைப் பண்ணோம். ஓகேவா, ஸோ இங்கே சர்ச் பாரில் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் டைப் பண்ண பிறகு ஓப்பன் கொடுக்கணும். இங்கே உங்களுக்கு சிஸ்டம் நேம்னு ஒன்று இருக்கா, இதுதான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. சிஸ்டம் நேம் எனக்கு டெஸ்க்டாப், இதை Ctrl+C கொடுத்துக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+V கொடுத்துக்கிறேன். ஓகே, இதை அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு இதுதான் என்னோட சர்வர் நேமில் என்ன பண்ணணும்னா சிஸ்டம் நேம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு / யூஸ் பண்ணணும். ஓகே, / யூஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன டவுன்லோட் பண்ணணும், SQL சர்வர் எக்ஸ்பிரஸ் டவுன்லோட் பண்ணணுமா. ஸோ அதனால் என்ன யூஸ் பண்ணணும்னா SQL எக்ஸ்பிரஸ்ன்னு டைப் பண்ணணும். SQL எக்ஸ்பிரஸ் டைப் பண்ணிவிட்டு இங்கே ட்ரஸ்ட் சர்வர் சர்டிஃபிகேட் இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு கனெக்ட் கொடுத்துக்கணும். ஓகே, ஸோ கனெக்ட் கொடுத்துட்ட பிறகு இனிமேல் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணோம்னா ஒன்றுமே இல்லை. நியூ குவரி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SQL சர்வர் இன்ஸ்டாலேஷனோட ப்ராசஸ்.